ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்லா உதிரியாக டேஸ்டியாக உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். எப்பயும் போல் செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது கூட இன்னொரு பொருளையும் சேர்த்து நம்ம செய்ய போகிறோம். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய வகையில் இந்த ரெசிபி இருக்கும். முதல்ல ரவை வறுத்து எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். நல்லா பொடியாக இருக்கிற மாதிரி நைஸான ரவை எடுத்துக்கோங்க. நான் எடுத்துருக்கிற கப்போட சைஸ் பார்த்தீங்கன்னா 250 மில்லி. இந்த கப்பில் தான் நான் எல்லா பொருளுமே அளந்து சேர்த்துக்க போகிறேன். கடாய் நல்லா சூடேறினதுக்கப்புறமா ரவையை சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம் அப்படி இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ரவை நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரவையை 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடேறினதும் தேவையான அளவுக்கு எண்ணெயை சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு கொஞ்சமாக சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு லைட்டாக பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிறேன். ஓரளவுக்கு பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டு வந்ததும் காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் எடுத்துருக்கிற மிளகாய் ரொம்ப காரமான மிளகாய் அப்படிங்கிறதுனால 3 மிளகாவை எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். லைட்டாக எண்ணெயில் பச்சை மிளகாவை வதக்குனதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு இது கூடவே கருவேப்பிலையை கொஞ்சம் சேர்த்துட்டு வெங்காயம் ஓரளவுக்கு வதங்குற வரைக்கும் வதக்கிக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. ரொம்பவும் வெங்காயத்தை வதக்கணும்னு இல்லை, லைட்டாக வதக்கி எடுத்துக்கிட்டாலே போதும். இப்போ இது கூட 3/4 கப் அளவுக்கு மொச்சக்காய் நான் சேர்த்துக்க போகிறேன். அதாவது ஃப்ரெஷ்ஷான பச்சை மொச்சக்காய் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த காயை எடுத்து வெறும் மொச்சக்கொட்டையை மட்டும் எடுத்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு அப்புறம் அது மேலே இருக்கிற தோலை எடுத்துகிட்டு நான் பார்த்தீங்கன்னா வச்சுருக்கேன். இப்போல்லாம் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மொச்சக்கொட்டையை பிதிக்கிட்டு, அதாவது தோல் மேலே இருக்கிற தோலை எடுத்துகிட்டு இந்த மாதிரி விற்கிறாங்க. நம்ம வீட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்கிற தோலை எடுத்துகிட்டு நம்ம வச்சுக்கலாம். மொச்சக்கொட்டையை தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மேலே இருக்கிற தோலை எடுக்கும்போது ஈஸியாக வந்துடும் நமக்கு. அந்த மாதிரி தான் இப்போ நான் அந்த மொச்சக்கொட்டை தோலை எடுத்துகிட்டு பிதிக்கி எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே சின்னதாக ஒரு தக்காளி பழம், அப்படி இல்லைன்னா பாதி தக்காளி பழம் எடுத்துக்கோங்க. தக்காளி ரொம்ப அதிகம் சேர்க்கக்கூடாது. சின்ன சின்னதாக பொடியாக அந்த தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்க போகிறேன். தக்காளி மொச்சக்காய் சேர்த்துட்டு ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு உப்புமா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. வேணான்னா நீங்கள் மஞ்சள் தூளை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நான் வதக்கிக்கிறேன். மொச்சக்கொட்டை சேர்த்ததுக்கப்புறம் குறைஞ்சது 3 நிமிஷத்துக்கு நம்ம வதக்கினாலே போதும். ஓரளவுக்கு மொச்சக்காய் நல்லா வதங்கி வந்துடும். இப்போ இது கூட 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ரவை எடுத்த அதே கப்பில் தண்ணியை நான் அளந்து சேர்த்துக்கிறேன். 1 கப் ரவைக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி நம்ம சேர்க்கும் போது கரெக்டாக இருக்கும். நல்லா உதிரியாக உப்புமா செஞ்செடுக்க முடியும். தண்ணியை சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம். மொச்சக்காய் கொஞ்சம் வேகிற வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா குக் பண்ணிக்கலாம். தண்ணியும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதே சமயம் சேர்த்துருந்த அந்த மொச்சக்கொட்டையும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போது இது கூட பார்த்தீங்கன்னா ரவையை சேர்த்துக்க போகிறேன். வறுத்து எடுத்து வச்ச ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கொட்டி கலந்து கொடுத்துட்டே இருக்கும்போது உருண்டை கட்டாமல் நம்மளால் ரவையை சேர்த்துட்டு குக் பண்ண முடியும். மொத்தமாக கொட்டாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கொட்டி கலக்கும்போது உருண்டையே கட்டாது. உப்புமா ரொம்ப சூப்பராக இருக்கும். ரவையை சேர்க்க ஸ்டார்ட் பண்ணும்போதே தீயை குறைச்சி வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டே தான் நம்ம குக் பண்ணணும். இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓரளவுக்கு ரவை வெந்ததுக்கப்புறமா நல்லா கடாய் ஃபுல்லாக ஈவனாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக திரும்பவும் கலந்து கொடுத்துக்கணும். கலந்து கொடுத்துட்டு திரும்பவும் நம்ம ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மேலே மூடி போட்டு மூடி வச்சுட்டு 1 நிமிஷத்துக்கு குக் பண்ணணும். இதே மாதிரி ஒரு 3 முறை இல்லை 4 முறை நம்ம ஒவ்வொரு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுட்டு குக் பண்ணிவிட்டு கலந்து கொடுத்துட்டு திரும்ப மூடி போட்டு குக் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக உதிரியாக உப்புமா பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரவையை நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா உதிரியாகவும் நமக்கு கிடச்சிருச்சு. கடைசியாக இப்போ இது கூட நான் கொஞ்சமாக பொடியாக நறுக்கிய கொத்தமல்லியை சேர்த்துட்டு கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க போகிறேன். நல்லா டேஸ்டியாக எப்பயும் போல் இல்லாமல் கொஞ்சம் சீசனுக்கு ஏற்றது போல் நம்ம அந்தந்த சீசனில் கிடைக்கிற பொருட்களை வச்சு நம்ம எப்பயும் செய்கிற ரெசிபீஸ்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் ரெசிபி இருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை நைட்டு டின்னருக்கோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய வீட்டில் உப்புமா செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக பிடிக்கலன்னு சொல்லவே மாட்டாங்க. உப்புமான்னு சொன்னதுமே பிடிக்காதவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி உதிரியாக செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக எல்லாரும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க.
வெறுமனே நீங்கள் அப்படியே கூட இந்த உப்புமா சாப்பிட்டுக்கலாம். வேணும்னா சட்னி கூட நீங்கள் தேங்காய் சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கூட சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இது போல் நீங்கள் உங்களுடைய வீட்டில் மொச்சக்கொட்டையை வச்சு உப்புமா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.